மதுரை மாநகராட்சி வரி முறைகேட்டை சிபிஐ விசாரிக்க உத்தரவிடக் கோரிய மனு தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அதிமுக தொடர்ந்த வழக்கில் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். விவரம். மதுரை மாநகராட்சியில் சொத்து வரியில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. நிலையில் இந்த புகார் மீதான விசாரணையை சிபிஐக்கு மாற்றக்கோரி மதுரையைச் சேர்ந்த அதிமுக மாமன்ற உறுப்பினர் ரவி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் எஸ் என் சுப்பிரமணியன், ஜி அருள்முருகன் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரர் கதிரவன் மற்றும் செந்தில்குமார் ஆஜராகி மதுரை மாநகராட்சியில் 10 ஆண்டுகள் சொத்து வரி விதிப்பை மறு ஆய்வு செய்ய உதவி ஆணையர் மேற்பார்வையில் 11 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கைது நடவடிக்கை தொடரும் எனவும் முழுமையான விசாரணை நடத்தப்படும் எனவும் தெரிவித்தனர். மனதார தரப்பு வழக்கறிஞர் மகேந்திரநாத் ராய் வாதிடுகையில் மதுரை மாநகராட்சி ஆணையர் வரி விதிப்பு முறைகேடு நடைபெற்ற காலத்தை குறிப்பிட்டு போலீசில் புகார் அளித்துள்ளதாகவும் இப்புகாரின் பேரில் முதல் தகவல் அறிக்கை சரியான பிரிவுகளில் பதிவு செய்யப்படவில்லை எனவும் முறைகேட்டில் தொடர்புடையவர்களை தப்பிக்க வைக்கும் வகையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அப்படி இருக்கும்போது இப்போது கடந்த 10 ஆண்டுகளாக மாநகராட்சி நடைபெற்ற சொத்து வரி நிர்ணயம் தொடர்பாக விசாரிக்கப் போவதாக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இது விசாரணை இழுத்தடிக்கும் நோக்கம் என்றும் தெரிவித்தார். அதற்கு நீதிபதிகள், முந்தைய ஆண்டுகளில் நடைபெற்ற சொத்து வரி நிர்ணயம் தொடர்பாக விசாரித்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? முறைகேடு எந்த ஆண்டில் நடைபெற்றாலும் அது விசாரிக்கப்பட வேண்டும், மக்கள் பணம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தனர். மேலும் சொத்து வரி மறு ஆய்வு முறையாகவும் சட்டப்படியாகவும் நடைபெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் வரி பாக்கியை வசூலிக்க வேண்டும் எனவும் தேவைப்படும் பட்சத்தில் புதிய வழக்கை பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் இதனால் இப்பணிக்கு துணை வட்டாட்சியர்களின் உதவியை பெறலாம் எனவும் மாநகராட்சி அதிகாரிகளும் வருவாய் அதிகாரிகளும் இணைந்து வரி மறு ஆய்வு பணியை மேற்கொள்ளலாம் எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். ஒவ்வொரு மண்டலத்துக்கும் தனிக்குழு அமைக்கலாம் எனவும் அவ்வாறு அமைத்து சொத்து வரி மறு ஆய்வு எப்படி மேற்கொள்ளப்படும், அதற்கு எவ்வளவு காலம் தேவைப்படும் என்றும் மறு ஆய்வு சரியாக நடைபெற்றால் மாநகராட்சிக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும் என குறிப்பிட்ட நீதிபதிகள் இதை கொண்டு அடிப்படை வசதிகளை மேம்படுத்தலாம் என்று குறிப்பிட்டனர். இதனையடுத்து மதுரை மாநகராட்சி சொத்து வரி மறு ஆய்வு கள ஆய்வு, சொத்துக்களை அளவீடு செய்வது உட்பட சொத்து வரி மறு ஆய்வு தொடர்பான செயல் திட்டத்தை மாவட்ட ஆட்சியரும் மாநகராட்சி ஆணையரும் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்கு வழக்கை ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மேலும் சொத்து வரி விதிப்பு முறைகேடு வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு படை போலீசார் விசாரணையை தொடரலாம் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.